அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக ஒரு ஒரு 8 நாள் கணிப்பில் நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஆல் போர்டு சரி, போர்டு சரி நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இடையில சொல்லப்போனால் ஒரே ஒரு நாள் தான் நம்ம கணிப்பில் மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 041 அப்படிங்கிற நாட்களில் மட்டும் அந்த ஒரு நாளில் நம்மளோட கணிப்பு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. 074 யாரெல்லாம் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா, முந்தானத்து வீடியோவை பாருங்கள். 0749 அப்படின்னு டேரெக்டாகவே எடுத்திருப்பேன். அதில் 074 அப்படிங்கிறது நம்மளுக்கு 3Dயில் டேரெக்டாகவே பாஸ் ஆகுது. நேற்று எடுத்த கணிப்பு இன்றைக்கி பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கணிப்பு தான் இப்போ நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு. 883க்கு 927 ரிசல்ட் அன்னைக்கு நம்ம 88 அதாவது 927 அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சுல்ல, அந்த நீங்கள் நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 883 ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் 927 அப்படின்னு ரிசல்ட் வந்த அன்றைக்கி நம்ம எடுத்தது 887. அப்போ நம்மளுக்கு ஏபியில் பாஸ் ஆகுது. சரியா? அதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி நம்மளுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 041 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு நம்மளுக்கு அன்றைக்கி நம்ம எடுத்தது சி போல் 5 அல்லது 9, பி போலில் 3 அப்படிங்கிறது கொடுத்தோம். அதுக்கப்புறம் 135 கெஸ்ஸிங்கை நம்ம எடுத்திருந்தோம். சரி, இப்போ நேற்று 074 நேற்று 2 நம்பர் நம்ம ஃபைனல் பண்ணி எடுத்ததில் 790 097 அப்படிங்கிறதுல 07 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏபிஐசிபிசிலேருந்து கிடைக்கிது. அது இல்லாமல் நம்ம ஆல் போர்டில் நேற்று ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 0, அதுவும் பாஸ் ஆகுது. இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கூடிய விரைவில் அடுத்தடுத்த கணிப்புகளை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்கும்போது பார்த்துருவோம். இப்போ நம்ம நேற்று நம்ம கெஸ்ஸிங் எடுத்ததில் என்னவாக நம்ம கணிப்பு எடுத்தோம், எப்படி நம்மளுக்கு அது வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம நேற்று எடுத்ததில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு ஏ போர்டில் நம்ம ஒரு கணிப்பாக பார்த்தோம். அது 0 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் எடுத்தோம் நேற்று. அதாவது 4க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்தோம். அது நேற்று 0 அப்படிங்கிறது தெளிவாகவே நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏ போர்டில் 0 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அந்த கண்டினியூட்டியில் ஏ போர்டில் இன்றைக்கி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கண்டினியூட்டியில் நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல 4க்கு 0 அப்படிங்கிறது வருதுன்னா அப்போது 4க்கு நம்மளுக்கு ஏ போர்டில் இன்றைக்கி 9 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது, நம்ம மோஸ்ட்லி இந்த இடத்துல 2க்கு 8 3 7 அப்படிங்கும்போது நம்ம நேற்று எங்கே 7ங்கிறது நம்ம கணிப்படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு 9க்கு 8 8 அப்படிங்கும்போது 8க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சி போர்டில் கணக்கெடுத்தது அது பி போர்டில் வந்துச்சு. ஸோ நம்ம கணிப்பு எடுக்கும்போது எந்த இடத்துல மிஸ் பண்ணோமோ அந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணுறோன்னா டேரெக்டாக 3D விண்டிங் வரும். சரியா? அப்படிங்கும்போது 9க்கு 8 8 8 அப்படிங்கும்போது 7 அப்படின்னு போவான். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏ போல் 7 அப்படிங்கிற ஒரு கணிப்பு ஒன்று நம்ம எடுத்திருந்தோம். ஸோ 7 அப்படின்னு வரும்போது 09887 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 09887 அப்படிங்கும்போது நம்ம ஏ போல் 7 வரும்னு கணக்கு பண்ணோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி பி போர்டில் எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 வரணும். பி போர்டில் 4 கணக்கு வரணும். ஏன்னா 9க்கு 8 8க்கு 7 7க்கு 0 தான் ஆக்சுவலாக கணக்கு. 7க்கு 0 அல்லது 4 அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனில் 2 நம்பர் நம்ம பி போர்டு தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அப்படிங்கும்போது 4 அப்படிங்கிறதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 4 அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கணிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நான் என்னவாக சி போர்டு எங்கேருந்து நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த எண்ணை நான் எடுக்க போகிறேன். அதாவது இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே ஜிக்ஸாக மாற்றிக்க போகிறேன். இது நான் சி போர்டாக கணக்கெடுத்தா சரி, இது நான் ஏ போர்டாக கணக்கெடுக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த பிளாக்கை நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக்கில் எது ஏ எது சி எது பி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது சி போர்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது பி போர்டாக எடுத்துக்கிறேன். இது சி போர்டாக எடுத்துக்கிறேன். சரி, இது ஏ போர்டாக எடுத்துக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆக்சுவலாக எடுக்கிறதுல இது ஏ போர்டு, இங்கே இருக்கிறதுல இது ஏ போர்டு.
அதாவது 7க்கு 3 3க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு என்ன வரும் அப்படின்னா இந்த கணக்குப்படி ஏ போர்டில் நான் 9 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பி போர்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கிறது இல்லை. அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல நேற்று 7 வரும் அப்படிங்கிற கணக்கு வந்து நான் எடுத்த போது அது பி போர்டில் வந்துச்சு. அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம் வந்து பி போர்டு. சரி, இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி நான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேட்டர்னை மாற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த பேட்டர்ன்லேருந்து 3Dயில் வரல, போர்டில் வருது, ஆல் போர்டில் வருது. ஆனால் போர்டில் டேரெக்டாக வந்து வரல. அப்படிங்கும்போது கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் சி போர்டை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சி போர்டை கணக்கில் போது 2க்கு 3 3க்கு 5 5க்கு 1 அப்படின்னா 2க்கு 3 3க்கு 5 5க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேட்டர்னில் வந்து 2க்கு 3 எல்லாம் மேலே தான், 3க்கு 5 5க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு 9 அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு எடுக்கிறேன். அப்படின்னா எனக்கு சி போர்டில் 9 அப்படிங்கிறது கிடைக்கும். சி போர்டில் 9. ஓகேவா? ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா 9க்கு 8 8க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு அப்படின்னும் போது 9க்கு 8 8க்கு 0. அப்போ 0க்கு வந்து 4 தான் கிடைக்கிது. அப்படிங்கும்போது எனக்கு இந்த கணிப்புலேருந்து இந்த பேட்டர்லேருந்து ஓவரால் எனக்கு இதுலேருந்து கிடைக்கிறது அப்படின்னா 949 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிது. 949 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிது. இதுதான் பாக்ஸு, அவ்வளோதான். சரியா? 949. ஓகேவா? இது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. அதுவும் 949. ஏன்னா 949ங்கிறது நம்மளுக்கு சொல்லப்போனால் இந்த இடத்துல ஏபியில் டபுள்ஸ் வந்தால் ஒன்று பிசியில் டபுள்ஸ் வரணும், இல்லை ஏசியில் டபுள்ஸ் வரணும், வரல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 074 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வேறு எந்த மாதிரி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கடைசியாக 074 பேட்டர்ன் நம்ம எடுத்தோம் இல்லையா, அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேறு எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 949 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்திருக்கேன், அதை ஒரு பக்கம் நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஒரு 3 ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இது ஏ போர்டு இது பி போர்டு, சாரி நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன், 2 விதமாக பார்த்துக்கிறேன், பிரிச்சுக்கிறேன், உங்களுக்கு அப்படி புரியுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு பேட்டர்னை வச்சு எடுத்தேன், அது 949. ஓகேவா? இப்போ இந்த இடத்தையும் நான் விட்டுறேன், இந்த இடத்தையும் நான் விட்டுறேன். இங்கே சென்டரில் இருக்கிறத ஏபிசின்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா 3க்கு 5 5க்கு 1, 3க்கு 5 5க்கு 1 அப்படிங்கும்போது 3க்கு 5 5க்கு 1னா 9 கணக்கில் ஆல்ரெடி வருது. ஸோ அப்படி இருக்கும்போது 3க்கு 5 5க்கு 1 அப்படின்னா 2க்கு 3 3க்கு 5 9க்கு 2 2க்கு 3 3க்கு 5 5க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு ஒரு வேளை நம்மளுக்கு வந்து 1 9ஆக வரலாம், இல்லை 8ஆக வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நான் இந்த பேட்டர்ன்லேருந்து 8 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 880 அப்படின்ட்டுருக்கு, 880 அப்படின்ட்டுருக்கு. அப்படிங்கும்போது 0க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 880க்கு மேலே இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த ஒரு பேட்டர்னில் பார்ப்போம். 5க்கு 0 0க்கு 9 0க்கு 9 9க்கு 8 8க்கு 0 அப்படின்ட்டுருக்கு. 8க்கு 0னா 0க்கு நம்மளுக்கு வந்து 6 இல்லை 0க்கு 3 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சு 0க்கு 9க்கு 8 8க்கு 0 5க்கு 0 0க்கு 9 அப்படிங்கும்போது நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஏ போட 8ங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கவனிக்கணும்னா 8க்கு 0 8க்கு 0 அதே மாதிரி மேலே 8க்கு 0ன்னு வந்தால் என்ன வரும் அப்படின்னா 8க்கு 0. ஓகே, அப்படின்னா 4க்கு 1 இருக்குது, 1க்கு 5 இருக்குது, 4க்கு 2ம் இருக்குது, 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்தால் இங்கே வரும். 8க்கு 4 இருக்குது, 8க்கு 4 4க்கு 8ன்னு இருக்குது. இங்கே ஒரு பேர் இருக்குது, 8க்கு 4 4க்கு 8 அப்படின்னா 8க்கு 0 0க்கு 8 அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இப்போ. ஓகே, அப்படின்னா 6க்கு 0 0க்கு 8 6க்கு 0 0க்கு 8னா 8க்கு 0 0க்கு 6 வருது. அப்படின்னா நம்மளுக்கு
1க்கு 5, 8க்கு 0னா 0க்கு 2 அப்படின்னா எனக்கு வந்து பி போர்டில் 6 அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஸோ 6 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து சி போர்டு இப்போ இந்த காலமில் 4க்கு 2, 2க்கு 8, 8க்கு 3, 3க்கு 7, 4க்கு 2, 2க்கு 8, 8க்கு 3, 3க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு ஒரு பேட்டர்னாக 4க்கு 2 ஒரு செட்டு, 2க்கு 8 மேலே, 8க்கு 3 ஸ்ட்ரைட்டாக கீழே, 4க்கு 2, 2க்கு 8னா 3க்கு 7னா 7க்கு 9. ஸோ எனக்கு எப்படி பார்த்தாலுமே 869949 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக நம்ம எடுக்கிறது 949869 பாக்ஸ். இவ்வளோ தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டில் 9 தான் இன்றைக்கி கணக்குக்கு வருது. 9 சிங்கிள் நம்பர், ஒரே நம்பர், அவ்வளோதான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிற கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வரை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.